ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் மாவு தயார் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் மாவு பிசையறதுக்கு மாவு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம தண்ணி சுட வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு அந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இதை நம்ம வேக வச்சு எடுத்தால் மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் தயாராகிடும். இந்த இடியாப்பம் உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. நான் சொல்லவே தேவையில்லை. மாப்பிள்ளை சம்பையோடைய ஆரோக்கியத்தை பற்றி நான் தனியாக கூட ஷார்ட்ஸ் போடுறேன். இது நீங்கள் இனிப்பு வேணும்னா தேங்காய் பால்லையோ இல்லை நான்வெஜ் கிரேவி ஏதாவது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சாப்பிடுங்க.